தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாடகி கல்பனா தற்கொலைக்கு முயன்றதாக செய்திகள் வெளியான நிலையில் அவர் தற்கொலைக்கு முயற்சிக்கவில்லை என அவரது மகள் விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் புஷ்பராஜ். புஷ்பராஜ், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல் பிரபல திரை இசை பின்னணி பாடகி கல்பனா நேற்று ஹைதராபாத்தில் உள்ள அவருடைய வீட்டில் அளவுக்கு அதிகமான மாத்திரைகளை விழுங்கி மயங்கிய நிலையில் கிடந்தார். அவரை மீட்க இயலாத நிலையில் அங்கு வந்த போலீசார் கதவை உடைத்து உள்ளே புகுந்து அவரை மீட்டு தனியார் மருத்துவமனை ஒன்றுக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு நேற்று அவசர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை இயல்பு நிலைக்கு திரும்பிய கல்பனா இயல்பு நிலைக்கு திரும்பினார். தற்போது அவருக்கு சாதாரண முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் கல்பனாவுக்கும் அவருடைய கணவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாகவே அவர் தூக்க மாத்திரைகளை அதிக அளவில் விழுங்கி தற்கொலைக்கு முயன்றார் என்ற தகவலும் பரவியது. இந்த நிலையில் அவருடைய மகள் வெளியிட்டுள்ள வீடியோ ஒன்றில் என்னுடைய தாய் தந்தையிடையே எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லை, அவர்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாகவே இருந்து வருகின்றனர். வழக்கமாக பயன்படுத்தும் மாத்திரைகளை அதிக அளவில் பயன்படுத்தியதால் தான் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே தவறான தகவல்களை யாரும் பரப்ப வேண்டாம். இன்னும் ஓரிரு நாட்களில் என்னுடைய தாய் வீடு திரும்பி வருவார் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி புஷ்பராஜ்.